எல்டர், அதாவது அக்கா அண்ணா இவங்களோட நான் சேர்ந்து ஏதாவது பண்ணலாமா அப்படின்றத உங்கள் கொஷின். அப்படின்னா 11ஆம் வீடு அப்படின்றத பார்க்கணும். சிலர் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ணா கிட்டேருந்து வாங்கி கூட பண்ணுவாங்க. அப்போ 11ஆம் வீட்டில் கிரகங்கள் பாசிட்டிவாக இருக்கா, அந்த இடத்த எந்த கிரகம் பார்க்குது, ஃபார் எக்ஸாம்பிள் குரு பார்க்குறாங்களா, சுக்கிரன் பார்க்குறாங்களா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள பார்ட்னர்ஷிப்போடு சேர்க்கணும். பார்ட்னர்ஷிப்புன்றது நாட் ஒன்லி பணம், இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணாலும் அதை பார்க்கணும். ஆனால் அவங்கள கூப்பிட்டு வச்சு இவங்களோட சேர்ந்து இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்களா அப்படின்றது எல்லாமே அந்த 11th ஹவுஸ். அடுத்தது இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகலை வைக்கல அப்படின்னா 2ஆம் வீட்டையுமே நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்க குடும்பம் இல்லையா. அப்போ 2, 11 அப்படின்றத பார்த்து எப்படி இருக்குது இவருக்குன்றதை பார்த்து, அண்ட் இவங்களுடைய கூடாத டைமில் உங்களை கூப்பிட்டக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் நல்லாயிருக்கும், ஆனால் அவங்களுக்கு கேது ஃபார் எக்ஸாம்பிள் 8ல் இருக்குது, கேது திசையில் தான் இவருக்கு 108 கஷ்டம் வருது. அந்த டைமில் நம்ம அண்ணாவுக்கு கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னா அந்த இடத்துல எந்த அளவுக்கு பலம், கேது இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன சாரம் பெறுதுன்றதை பார்த்துட்டு தென் நம்ம புல் பண்ணிக்கணும். இதுக்கு 2nd ஹவுஸ் அண்ட் 11th ஹவுஸ் தான் ரைட் ஆன்சர்.